போராடு, களத்தில் வந்து போராடு, 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 களத்தில் வந்து போராடு, போராடு, போராடு. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வரும் நடிகர்களை மெரினாவில் போராடும் இளைஞர்களோடு இணைந்து போராடுமாறு வலியுறுத்தி கோஷமிட்டார் இளைஞர் தினேஷ். போராடு, போராடு, களத்தில் வந்து போராடு, 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 களத்தில் வந்து போராடு, 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 களத்தில் வந்து. அங்க வாங்க சார், அங்க வாங்க சார், ஏன் டைவர்ட் பண்றீங்க? அங்க வந்து பாருங்க சார், தயவு அங்க வாங்க சார். நேற்று இரவு இந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், உள்ள எட்டி பார்த்தா நடக்க போதும், உண்ணாவிரதம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா சாமியான பந்தல் கெடா வெட்டி வந்து வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அவங்க பண்றாங்க, உள்ள போய் திரும்ப என்ன போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னாங்க. என்ன போட்டோ எடுக்க கூடாது, இவன் என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நைட் எல்லாம் நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி காலை எஞ்சி கிளம்பி வா, நீ அங்க படுத்து கிடக்க, இங்க வந்து மீடியாவை டைவர்ட் பண்றான். நம்மளுடைய கொள்கை வந்து நம்ம ஃபேமா இருக்க இந்த விஷயத்த பண்ணல, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். மோடி வரைக்கும் ஐபிசி வரைக்கும் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. அப்போ எது காட்டினா மாணவர்களை போராட்டம் தான் காட்டணும், நடிகர்களை போராட்டத்தை காட்ட போறது. அப்போ என்னுடைய கொள்கை என்னன்னா, இங்கே பண்ற அந்த போராட்டத்தை இங்க இருந்து நடக்கணும். இங்க இருந்து மெரினா வரைக்கும் 2 மணிக்கு மெரினா பீச்ல போய் மக்கள்கிட்ட அடி வாங்கினாலும் தப்பு இல்ல, அந்த இளைஞர்கள் பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். மக்கள் 2 அடி வாங்கினாலும் தப்பு இல்லைன்னு போய் போராட்டத்துல கலக்கணும். இதை டைவர்ட் பண்ணி கேட்ட பூட்டி வச்சுக்கிட்டு உள்ள போராட்டம் நடத்துறாங்க. இவங்களுக்குள்ள போராட்டம் நடத்துறதுக்கு நம்ம மீடியா இவங்கள கைகூட்டிக்குவாங்க, இவங்கள சிரிச்சுக்குவாங்க. இதே மாதிரி நடக்க போகுது, நீங்க சினிமாவை அழிய போகுது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.